இருக்கு. என்னது அம்மா செல்லுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்? அம்மாவோட யூடியூப் சேனலுக்கு தான் கமெண்ட் வந்திருக்கு. என்ன கமெண்ட்? மீனா அக்கா ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல, சீக்கிரமா வீடியோ போடுங்க. என்னது அம்மாவுக்கு கமெண்டா? இது அம்மாட்ட போய் காட்டே ஆகணும். அம்மா அம்மா, ஐயோ இந்த சைடு போக முடியாதா, இந்த சைடு போவோம். அம்மா அம்மா, இங்க பாருங்க உங்க யூடியூப் சேனலுக்கு எவ்வளோ கமெண்ட் வந்திருக்குன்னு. இங்க பாருங்கம்மா. என்னது யூடியூப் சேனலுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்காங்க காமி? ஆமாம் நிறையா தான் வந்திருக்கு. இத்தனை நாள் வீடியோ போடல, அதான் வியூவர்ஸ் எல்லாரும் கமெண்ட் போடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் நிறையா தான் வந்திருக்கு. சரி பச்சை மொட்டை, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுப்போமா? என்னடா இது, சும்மா கமெண்டை காட்டிட்டு போகலான்னு வந்தால் நமக்கே அம்மா வைக்கிறாங்க ஆப்பு. இதை விடக்கூடாது. அதெல்லாம் வேணாம்மா, வியூவர்ஸ் தானே அதெல்லாம் காத்திருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போய் செய்கிறேன். துரைக்கு வேற என்ன வேலை இருக்குது? உட்காந்து சும்மா செல்லு தானே பார்க்க போகிறேன். அதெல்லாம் முடியாது பச்சை மட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறோம். இது அம்மா அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். என்னம்மா வீடியோக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேகை மாடி நிற்கிறீங்க? நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோமா என்ன? சொல்லுங்கள். ஐயோ பச்சை மட்டும் நம்ம எங்கேயும் வெளியே போகல. இந்த பேகை வச்சு தான் இன்னைக்கு வீடியோவே எடுக்க போகிறோம். சூப்பரான வீடியோ. என்னம்மா இந்த இத்து போன பேகை வச்சுக்கிட்டு சூப்பரான வீடியோன்னு சொல்லிட்டுருங்க. அப்போ என்னம்மா வீடியோ? அதுவா பச்சை மொட்டை, வாட் இஸ் இன் மை பேக்? வாட் இஸ் இன் மை பேகா? அப்படின்னா? ஐயோ அப்படின்னா என் ஹேண்ட்பேக்கில் இருக்கிறதெல்லாம் நான் நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து காட்ட போகிறேன். அதுதான். சே, இதுதானே இந்த பைக்குள்ளே இருக்கிற இத்து போன சாமானை காட்டுறதெல்லாம் ஒரு வீடியோவாமா? டேய் பச்சை மொட்டை, இப்போ இந்த வீடியோ தான்டா ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க பேக்கில் இருக்கிற பொருளை காமிச்சு நிறைய லைக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாட் இஸ் இன் மை பேக் சீக்ரெட்டு, வாட் இஸ் இன் மை பேகு அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. நம்மளும் இன்னைக்கு எடுக்கிறோம். நீ ரெடியா? ரெடி. கேமரா ரோலிங் ஆக்ஷன். டேய் பச்சை முட்டை இருடா, அம்மா முகத்தில் மேக்கப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு இரு, நான் பேக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே காட்ட மாட்டேன். பின்ன என்ன பண்ண போறீங்க நீங்க? வாட் இஸ் இன் மை பேக் தானே சொன்னீங்க. பேக்ல இருக்கிறத யாரா காமிப்பா? அப்படியே நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற என் மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் என் பேக்குக்குள்ளே வச்சு எடுத்து காமிக்க போகிறேன். என்னம்மா இது, வியூவர்ஸ் ஏமாத்துறீங்க? பேக்குக்குள்ளே இருக்கிறத அப்படியே காமிக்கிறதான பேச்சு. இப்போ நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறதெல்லாம் பொருள்லாம் எடுத்து பேக்குக்குள்ளே திணிச்சு வச்சு காமிப்பேங்கிறீங்க. டேய் பச்சை மொட்டை, அதெல்லாம் யாருக்குடா தெரிய போது? உனக்கும் எனக்கும் தானே தெரியும். நான் பேக்குக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டேன், வா வீடியோ எடுக்கலாம். அதான பார்த்தேன், நீங்களாச்சு பேக்குக்குள்ளே இருக்கிற பொருளை அப்படியே காட்டுறதாச்சு. சரி, கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மீனா. இத்தனை நாள் வீடியோ போடலன்னு எல்லோரும் ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதான் இத்தனை நாள் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ரெசிபி வீடியோ இல்லை, இன்றைக்கி வாட் இஸ் இன் மை பேக் இதுதான் பார்க்க போகிறோம். என் பேக்குக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்து கட்ட போகிறோம். அதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு டெல்லியில் வாங்கி தந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் டெல்லிக்கு போயிருந்தப்ப அவர் எனக்கு இந்த பேக் வாங்கி தந்தது. எவ்வளோ க்யூட்டாக பிங்க் கலரில் இருக்குது பாருங்களேன். அம்மா, இந்த பேக் நீ ரோட்டு கடையில் பேரம் பேசி தானே வாங்கினேன். இப்போ என்னன்னா அப்பா டெல்லியில் வாங்கி தந்தார், அங்கே வாங்கி தந்தார், இங்கே வாங்கி தந்தாருன்னு பீலா விட்டுக்கிட்டு இருக்கிற. டேய் பச்சை மட்டும் சும்மா இரு. ஓகே, இப்போ இந்த பேக்கோட அவுட்டர் லுக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோட பியூட்டிஃபுல்லான மேக்கப் பேலட் இருக்குது. இதை நாங்கள் எங்கே வாங்கினோன்னா துபாயில் வாங்கினோம். இது ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியானது, சூப்பராக அது இருக்கும், நல்லா பிராண்டடும் கூட. இல்லை பாருங்கள், கிளிட்டர் ஷேட்ஸ் தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த ஐஷேடோ டப்பாவை நீ துபாயில் வாங்கின, பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஷாப்பில் வாங்கிட்டு துபாயில் வாங்கினேன் நம்ம சொல்கிறேன். அப்புறம் ஐஷேடோ பேட் கூடயே இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் இருக்குது. இந்த ப்ரெஷ் ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ரோஸ் பவுடர் தான் இருக்குது. இதுவும் நல்லா பிராண்டடானது தான். இந்த ஐஷேடோ எங்கே வாங்கினோமோ அங்கே தான் இந்த ரோஸ் பவுடரையும் வாங்கினோம், துபாயில் தான். இது கூட அதோட பட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தொட்டு நம்ம அடிச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த ரோஸ் பவுடர் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவேன், சீப்பாக தான் நான் யூஸே பண்ண மாட்டேன். என்னென்னலாம் சொல்கிறா பாருங்க, கம்பி கட்டுற கடையெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்யூட் 2 ஜுவல்ஸ் தான் இருக்குது. நான் எப்போதும் ஜுவல்ஸ் என் பேக்குள்ளே வச்சுருப்பேன், ஏன்னா என் சாரீக்கு நான் மேட்சிங்காக அப்போதும் வியர் பண்ணிப்பேன். இதை நான் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வாங்கினோம். இந்த 2 டுபாக்கூர் நகையும் பக்கத்தில் இருக்க கவரிங் கடையில் வாங்கிட்டு சென்னையில் வாங்கினியாம்மா. நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பிங்க் கலர் நெயில் பாலிஷ்.
ஆமாம், அது பிங்க் கலர்னு யாருக்கும் தெரியாது பாருங்க. நான் எப்பொழுதும் என் பேக்கில் 2 நெயில் பாலிஷ் வச்சுருப்பேன். பிக் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று. இது க்ரீன் கலர் நெயில் பாலிஷ். இதுவும் என் ஃபேவரட் தான், குட்டியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது? வா, என்னோட நெயில் பாலிஷ்க்கு அடுத்தது என்னோட லிப்ஸ்டிக். இந்த 2 ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சூப்பரான கலர் தரும். இந்த ரெட் கலர் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், குட்டியாக. நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். என்னது வாழைப்பழம்லாம் வருது? பச்சை மட்டும் இந்த வாழைப்பழம் எங்கே இருந்துட்டா வந்துச்சு? நீ தான் எடுத்து வச்சியா? ஆமாம்மா, நான் தான் வச்சேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பசிக்கு உள்ள அதான் வச்சேன். அதுக்கு எதுக்குடா என் பேக்குள்ளே வச்சேன்? இப்போ வாட் இஸ் இன் மை பேக் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஐயோ சரி, இதெல்லாம் எடிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என் பேக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. என்னது கிரேப்ஸ் வருது? பச்சை மட்டும் இது எதுக்குடா என் பேக்குள்ளே வச்ச? அதான் சொன்னேனேம்மா பசிக்கும்னு. ஐயோ, பச்சை மட்டை ஒன்று வச்சுட்டு ஒரு வீடியோ கூட நான் எடுக்க முடியல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஃபேவரட் சீப்பு. இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை வச்சு நான் இப்படி அழகாக தலை சீவிப்பேன். ஆமாம், சீப்புனா தலை சீவரத்துக்குன்னு யாருக்கும் தெரியாது பாருங்கள். சீப்பில் என்னமா டிரான்ஸ்பரண்ட்டு கலரு, சீப்புனாலே சீப்பு தான். இப்போ நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன வரமாட்டேங்குது? என்னது கேரம் போர்டு காயின்லாம் வருது? பச்சை மட்டை இதெல்லாம் எதுக்குடா தூக்கி என் பேக்கில் போட்டேன்? இந்த ரெட்டு காயினும் பிளாக் காயினும் இங்கே தான் இருக்கா? இதை காணும். நான் எத்தனை நாள் தெரியுமா தேடினேன். இந்த காணா போனனால அப்பா தான் நான் அந்த இங்கே தொலைச்சிட்டுன்னு தீட்டி இருக்காரு. இப்போ பார்த்தா உன் பேக்குள்ள நீ ஒழிச்சு வச்சிருக்க. நீ என் பேக்குள்ளே போட்டுட்டு நானும் ஒழிச்சு வச்சேன்னு சொல்கிறேன். இது உனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் என் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட் பேடும் பென்சிலும் தான் இருக்குது. இது நான் எப்பொழுதும் என் பேக்குள்ளே வச்சுருப்பேன். ஏன்னா ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எழுதணுன்னா அதனால வச்சுருப்பேன். அப்பாவுக்கு மளிகை சாமான் திங்ஸ் எழுதி தரத்துக்கு இதை வச்சுக்கிட்டு இப்போ என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க எங்கள் அம்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என் பேக்கில் என்னது இது வரமாட்டேங்குது. இது சுக்கி கிச்சாட்ருக்குள்ள மாட்டிக்கிச்சு. என்னது க்ரையான்ஸ்லாம் வருது? ஏன் காணாமல் போன ஆரஞ்சு கலர் க்ரையானு நீ இங்கே தான் இருக்கிறியா? உனக்கு எங்கெங்கெல்லாம் தேடினேன் சந்து பொந்துலலாம் இங்கே தான் இருக்கிறியா? என்னம்மா உன் பேக்குக்குள்ளே உன் திங்ஸை மட்டும் வச்சுருப்பேன்னு பார்த்தா என் திங்ஸையும் பாதி எடுத்து வச்சுருக்கிற. கண்ட இடத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. என் பேக்குக்குள்ளே இருந்த எல்லா திங்ஸையும் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேக்குக்குள்ளே இருக்க வேண்டியது பர்ஸு, அதில் பணம். அதுவே இல்லை, இதில் இத்து போன மேக்கப் சாமான் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஒரு வீடியோவா? சரிம்மா, நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பச்சை மட்டை இன்னும் நான் அந்த வீடியோவை எடிட்டே பண்ணலடா. யாரை கேட்டு அப்லோட் பண்ண? ஐயோ, நீ காமிச்ச வாழைப்பழம்லாம் அதில் இருக்குமே. எங்கே ஓடுற? உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ எந்த ஜில்லாக்கு போனாலும் உன்னை ஓடி வந்து பிடிப்பேன்டா. எங்கே ஓடுற? இல்லை.